அது மாதிரி வார்த்தை சொல்லலாமா? சொல்லலாமா? சாமி ராத்திரியே குஞ்சு ஆட்டாச்சுங்க. ராத்திரியா குஞ்சு அறுத்து நம்ம பாப்பா சட்டியில் ஆகுது காலையில் போயிட்டாங்க. போனோம்னா சாப்பிட்டுக்கலாம். எங்க ஐயா இந்த பக்கம் ஆட்டம் பாக்குறேன்னு சொல்றாங்க. மகையில உட்காந்து நாங்க ஆட்டம் பாக்குறோம். கெட்டிக்காரன் இந்த மூலையா போட்டு அடிக்கிறீங்க. இந்த மூலையை போட்டு அடிக்க கேட்கறேன். அப்படிதாங்க சொல்லுவாரு அவரு. அப்படிதாங்க சொல்லுவாரு. மாமியால போட்டு என்ன சாமி இது? முனீஸ்வர ஐயன். ஐயன். ஆமா. ஐயனுக்கு என்னென்னமே கேட்பாங்க. எந்த கடையில போய் நான் வாங்கி தரது? என்ன வாங்கணும்? ஒரு அக்கௌண்ட் போட்டு அந்த கடையில கேட்டு வேற ஊர் வந்தா எனக்கு குஞ்சு குடுன்னு கொண்டு வந்து உன் மாநிலத்தில் போட்டு சாப்பிடு. உன் ஊர் நாட்டை வச்சுட்டு போய் வேணாங்கிறீங்க. ஒரு சாமி வச்சுக்காரனுக்கு 501 கொண்டாந்து என் வாய் நண்டாதரா. அது காலையில பரமக்கார வச்சு கல்லு சாராய ரொட்டி திருக்கோளூர்ல எண்ணெய் வெட்டியெல்லாம் ஆகும். அங்க திருக்கோளூர் போகணும். அங்க போய் வாங்கி வர முடியாது. கல்லு சாராயன்ற கல்லு நம்ம நாட்டிலேயே கிடைக்காது. சாராயம் 12 மணிக்கு மேல கேட்டா வரும் பாட்டுல. ஏங்க கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு சாவறாங்க. ஆமா குடிச்சு போறீங்க. ஆமா மலையாட்டு சாராயம் வந்து இப்ப கேட்க சொல்ற சாமி ஏதோ கேட்க சொல்றான். மணி பேர் சொல்லி பிள்ளையா இப்ப என்ன வேணும்? கல்லு கல்லு இருக்குதுங்க. சாராயம் சென்னையில பணம் இல்ல. ஸ்பெஷல் கல்லு சுருட்டு சுருட்டு வேற வாங்கியோ.
தெரியும் சாமி. ஏங்க நான் பூஜாரி இந்த இடத்துல பூஜை பரம்பு கடலை எழுதிரு சாமி. இது நான் இங்க வைக்கிற போது தான் தெரியும். எடுத்துட்டு ஓட்டுருவோம். ஏடா பையா, இதை பூரா யாரா கொண்டு வாங்கி வந்தேன்? மணியா கொண்டு ஆயிரத்தி பூரா நீங்க கூட்டு வருவோம் கூலி காய்ச்சி. அப்புறம் என்னங்க தேவைப்படுது? எல்லாம் இருக்குதான். சாமி கேட்கறதுக்கு பூரா வாங்கிட்டு வரும். அந்த முடியாத பயலுக்கு மூட சாமி இன்னும் எதுவுமே சரக்கு வேணுமா? கல்ல சாராய ரொட்டி ஏங்க அது போல இருக்கக்கூடிய மலை போல இருக்கக்கூடிய பொங்கல் பொங்கல். ஐயோ பொங்கல் வேணுமா சாமியோ? போன வருஷம் வந்தா அண்ணன் திருச்சியில உச்சி பிள்ளையார் கோயில். ஆமா. ஏமா நீ போய் பொங்கல் வச்சு வரனாக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிற பாயசோட்டை கொண்டு வந்து வச்சுட்டான். அதை போல சண்டை வாங்கி விடுற ராஷ்டிரம் கடையில இருந்தது பூரா அள்ளிட்டு வந்து வச்சுட்டாங்க. பூராவா அவங்களும் வாரி வாரி கொடுத்துட்டாங்க. நல்ல பாக்குறாங்க. ஹாய் புது ஜனங்களே, ஹாய் ஹாய் லட்சுமி லட்சுமி சொல்லுங்க. அது ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய பாதத்துக்கும் ஆமா. கீழ்பெருந்த ஆலயத்தில் முன்பாகவே இருக்கக்கூடிய அது யார்? யாரு? முனீஸ்வர ஐயன், முனீஸ்வர ஐயன், முனீஸ்வர சாமி. ஆமா. அப்பேற்பட்ட அவருடைய பாதத்துக்கும் ஆ. உங்களுடைய ஆட்சியார் பாதத்துக்கும் ஆ. அடியவன் ஒருவாடி பக்தர். வணக்கம் 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 வணக்கம். என்ன நல்லா இருக்கு? அங்கிருந்து ஆக்கியவன் தனி கால் மேலே அவன் அடிக்கிறான். நீ கால் நேரிக்கு வேணா போ. சரிங்க. 10 நிமிஷம் கூட ஆகட்டும். இந்த 2 லட்சம் ரூபாய் கடத்தை அடிக்கிறதா காலை வச்சு வீட்டுல போடுறியா? ஏய் ஏய் அதான் கேக்குறேன். என்ன சொன்ன? அந்த சுருக்கு நனிது பாரு, அதை எடுத்து வை. ஓஹோ ஹாய் எனக்கு வைக்கக்கூடிய சொல்லுங்க. தே கொடுக்குறேங்க. நீ வாங்கினாட்டும் எப்படி குடும்பம் தெரிஞ்சு போச்சு. அடிச்சே கழிக்கலாம். அடிச்சு அசல் போச்சு, தெட்டுனா வச்சு போச்சு. அது யாரு இல்ல? ஐயோ வலி இருக்குதுங்க. டைனர் பையன் தான். ஹாய் இது டாக்டர். கீழ்பெருந்த சம்பவம் உள்ளது. உன் ஆச்சாரத்துக்கு ஆள் எப்படி விளக்கம் தெரியல? தெரியலங்க, சொல்லுங்க. அது விளக்கம் புரியல. அந்த சிவனால் உதித்திட்ட சிவனால் உதித்த செட்டு போட்டாய் கூட நம்ம சாமான இந்த நேரத்துல என்ன? ஹாய், எனக்கு முன்கோட்ட காவலாக இருக்கக்கூடிய ஆள்கள் ஆள் யாருங்க? முன்னோடியா? முன்னோடியா? முன்னீஸ்வரன் அழைக்க முன்னோடியா பார்ப்போம்.
உனக்கு என்ன குடிச்சிட்டே இருக்குதா? போடு போடு இருங்க. ஐய் யாருக்கு தெரியுமா? யார் தெரியும்? யாருக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். கடவுளா இருக்கக்கூடிய மினி அப்படிக்கு அப்படிக்கு நான் தான் மின்னுடையான். ஓ காவலேரி 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 காவலேரியா? பாவத்தெல்லாம் பாத்துக்கடா போடா. கடவுளை பார்க்கணும். ஐயோ முன்னாடி வேறே யாரு முன்னாடி கோட்டையிலே அறியாமல் இருக்கக்கூடிய கல்வி காத்தான் எனக்கு முன்கோட்டால் வளர்ப்படியில் வந்திருக்கக்கூடிய முன்னுடையான் எனக்கு எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரியே, சட்டவழி செய்தாலும் சரியே, எதை கொண்டு வந்து வழிவிட்டாலும் சரியே, முதல் வழி முதல் பொங்கல் அவனுக்கு தான், அவருக்கு தான் முன்னுடையான். புரியுதா? அப்பேற்பட்டு வந்திருக்கேன். ஆமாங்க என்ன ஆமாங்க என்ன ஆமாங்க சீக்கிரம் வேண்டாம். ஐயா ஒரு மாதமா இல்லாமல் இந்த தினத்தில் நினைத்து தெரியல. முக்கன் படுத்த பரம கண்டவள் நம்முடைய தந்தையார் என்று அதை பார்க்க வேண்டும். என்னடா படுத்துங்க மாயம் போட கம்மியா வாங்க அப்படியே என்னடா என் மகனா விளங்கக்கூடிய முனீஸ்வரன் கொண்டு வந்தீங்களா? ஐயோ ரெடியா இருக்கிறாருங்க. உங்களை பார்க்கணும்னா இருக்கிறாருங்க. இன்னது காசு வகைத்து ரெடியா இருக்கிறாரு. உங்களை பார்க்கறது ரெடியா இருக்கிறாரு. பார்க்கறது ரெடியா இருக்கிறாரா? வர சொல்லு. ஒப்ப ரெடியா இருக்கிறான்டா. ஓயாலியோ போட்டு
அப்படி வாயை திறந்தா உதைக்கிறாங்கப்பா. தந்தையே மகனே முனீஸ்வரா அப்பா ஐயா தந்தையே என்றென்றைக்கும் சுபேட்சமா வாழ்ந்திருப்பேன். அப்ப எந்த வித காரணத்தால் இதனாலும் இல்லாமல் இதனாலும் இல்லாமல் ஆமா. இன்று தினத்திலே இப்பேற்பட்டதற்கு என்னை அழைத்தாரே, அதனுடைய காரணம் என்ன? அவனே முனீஸ்வரா, எதற்கென்று கேட்டால் உன் தாயார் விளம்பரக்கூடிய உமா பார்வதி நாம் இருவருமே பந்தினை அமர்ந்திருந்தோம். ஹாய்! அப்போது இதனாலும் இல்லாமல் இன்று தினத்திலே ஆமா. உன் வாத்தியார்பட்ட பெருமாளே, அப்பா, ஐயா, நேர்ந்த சுமகலமே. அக்னி மண்டபம். ஹாய்! ஆமா. அங்கே இருக்கக்கூடிய ஆ. திருவண்ணாமலை இல்லாமல் ஆமா. இந்த நேரத்திலே உன்முகமாக விட்டது. ஆமா. பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன? எதற்கென்று கேட்டால் ஆமா. உன் தாயார் விளம்பரக்கூடிய உமா பார்வதி ஓடி வந்தாள். என்னிடத்தை வாக்குவாதம் கேட்டாள். ஆமா. அவனை ஒரு ஆண்டு காலமாகவே பச்சை வாழை அம்மனாக போ என்று சாபத்தை கொடுத்து விட்டேன். அப்போ இருக்கிற நேரத்திலே ஆமா. அக்னி மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாய சூழலும் அக்னி சூழலும் இருவர் ஓடி வந்தார்கள். ஆகாயத்தில் அக்கினி வீரன் இருவருமே ஓடி வந்தார்கள். இருவர் ஓடி வந்தார்கள். ஆ. என்னிடத்திலே கூடிய ஆமா. என்னிடத்திலே விரலை கேட்டார்கள். கேட்டார்கள். கரத்துள்ள ஆயத்தை கேட்டார்கள். ஆமா. உன் தாயார் விளம்பரக்கூடிய ஆமா. உன் தாயார் விளம்பரக்கூடிய பார்வதி அம்மனாகப்பட்ட இடபாகத்தில் இல்லை என்ற காரணத்தினாலே அவரை கொடுத்துட்டேன். அதனால ஆமா. அச்சிட்டு கொடுத்த உடனே ஆமா. என்ன அஜயோதண்டமா அடிக்கிறாங்க. ஆஹா. தேவர் குறைய தீர்க்கணும். அப்படியா? அதுக்குதான் உன்னை வர வச்சேன். தேவனுடைய குறையை தீர்க்க வேண்டும். ஆமா. ஆனால் ஆ. அப்படி நாம் தேவர் குறையை தீர்த்து தீர்த்து விட்டாய். ஆனால் எதை கேட்டாலும் சரி. கட்டாயம் தருகிறேன். ஆ? கட்டாயம் தந்துடுறேன். எனக்கு உண்டாக போகிறான் இவன். ஓ, பாம்பு நடிகனா? அப்படி. ஆஹா, அப்படியே. இவன் தகப்பே, அவன் தப்பிட்டா, தப்பிட்டா. யாரோ
எதற்காக வந்தீர்கள்? ஆண்டு வரக்கூடிய மக்கள் படுத்த பரமக்கடவுளத்திலே குழந்தையினுடைய வேறு ஈஸ்வரன் அது இருக்கக்கூடிய உன்னை போல் அறக்கடலை அழிக்கவே பிறந்தவன் இந்த முனை ஈஸ்வரன். அந்த ஓட்டாண்டி பரமன் பெற்ற பிள்ளையாடி ராஸ்கர் இப்ப எதுக்காக வந்தீங்க? பாதகரம் போட்டு வச்சு போட்டான். ஒழுங்கா மரியாதை சொல்லாத வருகிறோம். என்னுடைய வாளுக்கு வீணா வழியாகாத நான் சொல்வதைகள் சின்னஞ்சிறவில்லை சிறந்த பார்க்க வேண்டியிருக்கிறது. உயிர்ப்பிச்ச எப்படியாவிட்ட தவறு செய்தாலும் சரி மாநிலர்கள் மன்னிக்க வேண்டிய குணம் தேவர்களுக்கு உண்டு. அதனால் ஆகினால் தப்பி விளைத்து சென்று தாய் உனக்கு வேணா உயிர்ப்பித்து நான் தரேன். ஒரே ஓட்டம் எடையாத்தி ஓடின உக்காட போய் இருக்கக்கூடிய ஆமா இன்னும் வாக்குறான் இருக்கக்கூடிய அவன் தம்பி அங்குதான் இருக்கிறான். ஆமா இருக்கக்கூடியவன் அக்னி வீரன். அந்த அக்னி வீரன் இருந்தால் உன்னுடைய தமிழன் ஆகாய வீரன் அடித்து விட்டான் ஒரு சிறு பாலகன். ஆமா அடிச்சுட்டான்னு சொல்லுவேன் தம்பி. ஐயா நீங்க அக்னி வீரனா? ஆமா யார் எதற்காக ராமனான வருகிறாய்? அந்த சிவனால் உதிப்பிட்டான். அப்பேற்ற கைகிரி மலை ஆண்டு வரக்கூடிய முக்கன் படுத்த பரமக்கடவுளத்தில் பிறந்த இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர் அதற்கு எல்லையாக வந்த முனீஸ்வரன். முனீஸ்வரனா? ஆமா. எதுக்கு என்ன அமராட வரணி இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை தாய் இருக்கக்கூடிய தேவர்களை விட்டுவிட்டால் விட்டுவே இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் உன் தாயாராக இருக்கக்கூடிய மந்திர வெற்றி களவாடி வந்த காரணத்தினாலே அந்த மந்திர வெற்றியை தராதனால் உன்னத்தோடு என்னுடைய சிறுவன் என்று
நீ எடுத்து சென்ற அந்த மந்திர பற்றிய கொடுத்தா சுடு. இல்லை என்றால் உன் மக்காவை நோக்கிய இல்லை என்றால் அங்கே சொல்லுங்க. அதில் நீதி கிடையாது. நாளைக்கு ஆடுவானா? ஹாய் ஹாய் இவன் கரமது ஒலெடுத்தான். ஐயா பொறுப்பாரு அதனாலே உயிர் தேவா என் உயிராகப்பட்டது போகக்கூடாது. உனக்கு அறியாமல் இருந்து உனக்கு நான் முடிவுல செய்றேன். என் உயிரை காப்பாற்று. வருடத்துக்கு ஒரு முறை என் கோயிலை சுத்தம் பண்ணணும். அதெல்லாம் மறுபடி கடப்பாரு எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணுவாரு. எதுக்கு? கோயிலை சுத்தம் பண்ணுறேன். சரி, அப்படி என்றால் அது இருக்கக்கூடிய எனக்கு முன்காட்டு காவலாகவே நீ ஒரு புறமாகவே வர வேண்டும். கண்டிப்பாக சித்தம் என்பாக்கி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் பண்ணி கொடுத்துட்டு போட. என் மகனாக கூடிய என்ன போயிட்டானா? எப்பா டேய் அப்பா வாடா மகனே. இருக்கக்கூடிய பேர்வட்டு அழித்து இருக்கக்கூடிய அந்த மந்திரி வெட்டி கொண்டு வந்து விட்டேன். கொண்டு வந்துட்டாயா? இருக்கக்கூடிய தேவர்களை குறையை தீர்த்து விட்டேன். இப்போது நான் கேட்கறது புரிஞ்சியா? கட்டாயம் கொடுக்குறேன்பா. உனக்கு என்ன வேணுமா நான் தான் கஞ்சியும் மரியாதை வரணும். கட்டி நடத்தி வருடத்துக்கு ஒரு முறை ஆமா. வெள்ளிக்கிழமை அதில் இருக்கக்கூடிய ஊர் குடிமக்கள் அனைவரும் அனைவரும் என்ன பொங்கல் பூசை இருக்கக்கூடிய ஆமா. குடும்பங்களை வயல்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய ஆடி 1ஆம் தேதியிலே என்ன இருக்கக்கூடிய முப்பூசை எனக்கு கொடுக்க வேண்டும். கட்டாயம் கொடுப்போம். நீ பயப்படாத. அது மட்டும் கிடையாது. ஆமா. இளமாவனுக்கு வருடத்துக்கு ஒரு முறை பெருக்கூட்ட வைத்து என்னுடைய மகாலோகத்துக்கு விருந்து வேண்டும். நீ காய்ச்சி நாங்க சரி பண்ணிருக்கோம். ஆமா. இப்போது ஒரு வருடமாகப்பட்டது உமா பார்வதிக்கு ஒரு காலம் ஒரு முடிவு விட்டது. இப்போது நாங்கள் தெரிந்தவரை சதி பரிமாமல் இருக்கிறோம். கைவிடா
டேய், உங்க அப்பா தானே? உங்க அப்பாடா. இப்படியாக அவர் இருக்கக்கூடிய ஆகாய வீரன் அக்கிரி வீரன் சமாரம் என்னும் ஆகாய வீரன் அக்கிரி வீரன் சொல்லக்கூடிய அவர் இருக்கக்கூடிய சக்கவாயம்மன் மருத்துவம் என்னும் முனீஸ்வரன் பிறப்பு இப்பேற்பட்ட நடத்தை எங்களுடைய சித்த அறிவிக்கேற்றவாறு நடத்த முன்வந்துள்ளோம். இதை கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் முனீஸ்வரப்பனுடைய அருளை பெற்று அவளால் குணத்தில் தங்க வேண்டும் என்று அப்பேற்பட்ட முனீஸ்வர சாமியை வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நாடகம் அதை இருக்கக்கூடிய பெரிய ஓலப்பாடி செல்கிறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஜெயம் கொடுத்துட்டு வீட்டுல போய் நல்லா தூங்குங்க. கேமரா ஆஃப் பண்றேன்.